ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான எடிட்டோரியல் வெக்காபுலரியில் ஒரு 3 வார்த்தை சரியா. ஃபஸ்ட்டு வந்து அடமெண்ட். அடமெண்ட் அப்படின்னா பிடிவாதமாக இருக்கிறது சரியா. பிடிவாதமாக இருக்கிறது தான் அடமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. சென்டென்ஸ் பாருங்கள். தி சைல்டு வாஸ் அடமெண்ட் அபவுட் கெட்டிங் எ பப்பி ஃபார் தேர் பர்த்டே. ஸோ அந்த சைல்டு வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்குது. எதில்? எனக்கு வந்து ஒரு பப்பி வாங்குறதுல பிடிவாதமாக இருக்குது பர்த்டே அன்னைக்கு. ஓகே, அதுதான் அந்த பிடிவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நெகட்டிவ் கன்னோட்டேஷன்லேயே எடுத்துக்காதீங்க. ஒரு நெகட்டிவான விஷயமா பிடிவாதம் அப்படின்றது அடமெண்ட் நெகட்டிவான விஷயம் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இதை வந்து பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த விஷயத்தை ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடமெண்ட்டாக இருப்பார். அது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். எத்தனையோ பேர் நான் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லி அடமெண்ட்டாக இருக்கீங்க பார்த்தியா. அந்த ரூம் எடுத்து தனியாக போட்டு படித்து வெறித்தனமாக, அதுதான் அந்த அடமெண்ட் சரியா. பிடிவாதம் இதை வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் கன்னோட்டேஷன்லேயும் வரும், நெகட்டிவ் கன்னோட்டேஷன்லேயும் வரும். ரெண்டாவது வார்த்தை எங்கடா? வேண்டலைஸ். ஸோ வேண்டலைஸ் அப்படின்னா டேமேஜ் பண்ணுறது, டெஸ்ட்ராய் பண்ணுறது, டெஸ்ட்ராய் பண்ணுறது. இந்த தமிழில் செய்தியிலலாம் சொல்லுவாங்க, கடைக்குள்ளே கொள்ளையர்கள் பூந்து சூறையாடிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அந்த சூறையாடுறது தான் வந்து வேண்டலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் பாருங்கள். தி ப்ரொட்டஸ்டர்ஸ் வேண்டலைஸ்டு தி சிட்டி ஹால் பில்டிங். ஓகேயா. ஸோ அந்த சிட்டி ஹால் பில்டிங்கை ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து வேண்டலைஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த சென்டென்ஸ். தி கம்பெனிஸ் வெப்சைட் வாஸ் வேண்டலைஸ்டு பை ஹேக்கர்ஸ். இது வந்து என்ன பண்ணால் டேமேஜ் பண்ணுறது, டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஓகேயா. தி கம்பெனிஸோட வெப்சைட் வந்து ஹேக்கர்ஸ் மூலிமா வேண்டலைஸ் பண்ணப்பட்டுருச்சு. ஓகேயா. வாஸ் வேண்டலைஸ். நிறைய பேர் கேட்குறீங்க, வாஸ் யூஸ் பண்ணிவிட்டு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி கண்டினியூஸ் ஃபார்ம் தானே யூஸ் பண்ணணும். சாரி, அப்படி கிடையாது. வாஸ் வேண்டலைஸ் அப்படின்னா வாஸ்க்கு அப்புறம் வேண்டலைஸ்டு வேர்ப் ப்ளஸ் இடி வந்திருக்கு இல்லையா. ஸோ வேண்டலைஸ் அப்படின்னா இது வந்து பேசிவ் ஃபார்ம். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா அது தெரிஞ்சிருக்கும் இந்த சென்டென்ஸ் என்னான்ட்டு. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் படிங்க. ஏன் நான் கிராமர் படிக்க சொல்கிறேன், நிறைய டைம் கிராமர் படிங்கன்னா அப்படியே அந்த இங்கிலீஷ் லேர்னிங் ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. கேட்டலிஸ்ட்டில் என்னன்னு தெரியும்ல, கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஒரு வினையை ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் கேட்டலிஸ்ட். அது மாதிரி ஒரு ப்ராசஸை. ஸோ கிராமர் இஸ் அ கேட்டலிஸ்ட். ஓகேயா, இங்கிலீஷ் லேர்னிங்க்கு. ஓகே, 2 வார்த்தை பார்த்துட்டிங்களா? இன்னும் 1 இருக்கா? அடமெண்ட் 1, வேண்டலைஸ் 1. நெக்ஸ்ட் வந்து ஆப்சீன். ஓகே, ஆப்சீன் அப்படின்னா ஆபாசமான அப்படின்னு அர்த்தம், ஏற்றுக்கொள்ள முடியாத அப்படின்னு அர்த்தம். ஆப்சீன் அப்படின்னா அதுதான். தி புக் வாஸ் பேன் டியூ டு இட்ஸ் ஆப்சீன் கான்டென்ட். அந்த புக் வந்து பேன் பண்ணப்பட்டுருச்சு. இதுவும் பாருங்கள் பேசிவ் வாய்ஸில் தான் இருக்குது. வாஸ் பேண்ட். ஓகே, தி புக் வாஸ் பேண்ட் டியூ டு இட்ஸ் ஆப்சீன் கான்டென்ட். ஸோ ஆபாசமான கான்டென்ட் இருக்கனால அந்த புக் வந்து பேன் பண்ணப்பட்டுருச்சு. தி ஆப்சீன் பிஹேவியர் ஆஃப் தி செலிபிரிட்டி அட் தி அவார்ட் ஷோ the obscene behavior of the celebrity at the show sparked controversy. ஸோ அந்த unacceptable behavior of the celebrity ஷோவில் இருந்ததுனால அது என்னத்தை க்ரியேட் பண்ணுச்சு? ஸ்பார்க்ஸ்னால் அதுதான். ஸ்பார்க் என்ன க்ரியேட் பண்ணுச்சு? கான்ட்ரவர்சினா சர்ச்சைகள் அப்படின்னு அர்த்தம் சரியா. அவ்வளோதான். 3 சென்டென்ஸ், 3 வார்த்தை. ஆப்சீன், வேண்டலைஸ் 1, அடமெண்ட் 1 சரியா. பாய். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தவங்க. சரி, இந்த மாதிரி கொண்டுட்டு வந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி வெக்காபுலரியை இப்படி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. அது ஒப்பீனியன் தோணுச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க சரியா. பாய். அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்தடுத்து கொண்டுட்டு வரேன்.